வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஒரிஜினல் பெருவட நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வாரச்சந்தைங்க. காலையில விடிகாலத்தில 4 மணிலேருந்தே நம்ம நாட்டுக்கோழி சந்தை ஆரம்பிச்சிருது. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி வரைக்குமே சந்தை இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரிஜினல் பெருவெடையில நாட்டுக்கோழி வாங்குற நெனைக்கிற நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில நடக்கிற சனிக்கிழமை கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பெருவெட நாட்டுக்கோழியா வருதுங்க. சேவலும் வருதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கன்னி வெடையிலே வருது. இல்ல முட்டற சைஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கோழி நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயே அமைஞ்சிருக்குதுங்க. சேலம் மாவட்டத்தில. எடப்பாடியிலருந்து சேலம் போற வழியில நம்ம கொங்கனாபுரம் இருக்குதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சங்ககிரி டூ ஓமலூர் மெயின் ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம யூடியூப் சேனல் நெறைய பார்க்குறீங்க. அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி சந்தையோட வீடியோ தொடர்ந்து வாரம் வாரம் பதிவு பண்ண முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வாரம் கோழியோட விலை நிலவரத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தைக்கு மேக்ஸிமம் அதிகமா பெருவட நாட்டுக்கோழி பொட்டை தாங்க அதிகமா வந்துருந்துச்சு. சேவலோட விடை தான் அதிகமா வந்துச்சுங்க. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 350லேருந்து 400 வரை 400, 450 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 450, 500 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க சேவலு. உயிரெடை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 போயிட்டு இருக்குதுங்க. 300 டூ ரூ. 350 போயிட்டு இருக்குது விடை. இது மாரி சேவல் வேணும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விடையா வேணுங்க. விடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ, 2 கிலோ சைஸ் வரைக்குமே நம்ம விடை வருதுங்க, கன்னி விடை. சேவல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ, 4 கிலோ சைஸ் கூட சேவல் வந்துட்டு இருக்குது. கடைக்கு, இல்ல வேற எந்த கசாப்பு கடை, வேற எது வியாபாரிகள் இது மாரி பார்த்தீங்கன்னா, இல்ல கறி பர்ப்பஸ்க்காக வேணும் அப்படிங்கிற நெனைக்கிற நண்பர்கள், நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாவார சந்தைக்கு வந்தோம்னா, ஒரிஜினல் பெருவெட நாட்டுக்கோழியா பார்த்து எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஏதோ முன்ன பின்ன இதில பார்க்குறது எல்லாமே ஒரு பாருங்க, மேக்ஸிமம் சேவலாவே தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கிலோ, 3 கிலோ சைஸ்ல இருக்கிற சேவலு. இது மாரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா கூட எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தையில வந்து எடுத்துக்கலாங்க. இல்ல வெளியில இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். சந்தைக்கு சேவலோ, கோழி கொண்டு வர நண்பர்கள் கொண்டு கூட நெறைய இடையில நின்னு கூட வாங்கிக்கிறாங்க வியாபாரிங்க. சந்தைக்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோழிக்கு ரூ. 20 கேட்டு காசு வசூல் பண்றாங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன கோழி வேணாலும் கொண்டு வந்துக்கலாங்க. ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20 கேட்டு காசு வசூல் பண்றாங்க. மேக்ஸிமம் நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடை ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழியா வந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியோட பாருங்க நெறைய இருக்குது. அதே மாரி முட்டை சைஸ்ல 2 1/2 கிலோ, 3 கிலோ சைஸ்ல கூட பொட்டை இருக்குது. நெறைய நண்பர்கள் கேட்டுருக்காங்க. வளர்ப்புக்கு வந்தா எடுக்க முடியுமான்னு. கண்டிப்பா வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்தையில நெறைய விடை இருக்குது. நீங்க கூட பார்த்து எடுத்துக்கலாம். நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையாவே நெறைய வந்துட்டு இருக்குது. வேணுங்கிற நண்பர் இது நல்லா லைனேஜ் உள்ள பொட்டைலாம் நெறைய வருதான்னு நண்பர்கள் கேட்டுருக்காங்க. கண்டிப்பா வருதுங்க. வந்தோம்னா நம்ம விடையெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கறிக்காக குடுத்துர்றாங்க. கிலோ கணக்குல நம்ம எடுத்துக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 350, 400, 450 வரைக்கும் போயிட்டுருக்குது. விடை எத்தன கிலோ வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. நெறைய நண்பர்கள் நம்ம சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விடைலாம் நெறைய வரதுனால, நம்ம உள்ளூர் வியாபாரிகள் நெறைய எடுக்குறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெளி மாவட்ட நம்ம சந்தைக்கு வெளி மாநிலத்திலிருந்து கூட நெறைய வியாபாரிங்க சேவல் எடுக்கிறதுக்காக நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்காங்க வாரம் வாரம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கன்னி வடை நெறைய நல்ல லைனேஜ் உள்ள வடை, நல்ல தரமான வடையெல்லாம் நெறைய வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வடை கூட ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போறாங்க. வாரம் வாரம் சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, பொறுக்கி அவங்களுக்கு எது மாரி லைனேஜ் உள்ள பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு, கலர் எல்லாமே பார்த்து நெறைய எடுத்துட்டு போறத நம்ம பார்த்துருக்கிறோம். அது மாரி நெறைய நண்பர்கள் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தா வளர்ப்புக்கு தேவையான ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி நம்ம வந்துட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை ஸ்டேஜ்ல ஒரு 3 1/2 கிலோ வரைக்கும் வருங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 3 1/2 கிலோ, 4 கிலோ கூட முட்டை ஸ்டேஜ்ல வருங்கப்பாங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வேணுங்கிற நண்பர்கள் அது மாரி கன்னி வடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா கூட எடுத்துக்கலாம். சந்தையில வியாபாரிங்க எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சேவலு வந்து பார்த்தீங்கன்னா, 450, 500 வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் இல்லாம டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 400, 420, 430 இது மாரி போயிட்டு இருக்குது. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 300 டூ 350, 400 இது மாரி போயிட்டு இருக்குதுங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கும் போச்சுன்னா, நாட்டுக்கோழியோட விலை ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நம்ப சந்தையில இப்போ எனக்கு ஒரு 1 கிலோவுல ஒரு சேவல் வாங்கணும் அப்டின்னா, கிலோ ரூ. 600 சொல்றாங்க. நாம வாங்கும்போது வியாபாரிகிட்ட. அதே மாரி விடையில வந்து பார்த்தீங்கன்னா, 450, 500 வரைக்கும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நாம வாங்கும்போது, விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 350, 400, 300 இது மாரி தான் விடையெல்லாம் கேட்கறாங்க. சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வாலண்டரியா நெறைய கொண்டு வந்து போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிங்க அதிகமா எடுக்க மாட்டேங்கிறாங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிறாங்க. சேவலாகட்டும், விடையாகட்டும் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிறாங்க. விடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி 7:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா, வர வழியிலேயே கோழி வாங்கிட்டு நெறைய வியாபாரிகிட்ட குடுக்குறதுக்காக கொண்டு வராங்க.
அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிமட்ட ரேட்டா கேட்டுருக்காங்க. ரூ. 300 ரூ. 350 குடுங்க, ரூ. 400 குடுங்கங்கிற மாரி கேட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க தேவை அதிகம் எடுத்துட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கம்மியா கேட்கறாங்க. இல்ல சேவல் எடுக்கணுமா, இல்ல விடை எடுக்கணுமா, காலையில நம்ம சந்தைக்கு நேரமா வந்துருங்க, எடுத்துக்கலாங்க. ஆ சந்தைக்குள்ள கொண்டு வரும்போது மட்டும் தாங்க கோழிக்கு ரூ. 20 கேடு காசு வசூல் பண்றாங்க. நம்ம சந்தையிலருந்து வெளிய எடுத்துட்டு போம்போது எதுவும் தேவையில்ல. கேடு காசோ ஏதோ கொத்தகமா கட்ட தேவையில்ல. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டை வேணாலும் எடுத்துக்கலாங்க. இல்ல சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இடைவெட்டு கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் கோழிலாம் நம்ம சந்தைக்கு கம்மியா தான் வந்துட்டு இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கு நெறைய நண்பர்கள் நம்ம சந்தையில கூட வந்து எடுத்துட்டு போறத பார்த்துட்டுருக்கோம். அவங்கலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கிராஸ் கோழி, நாட்டுக்கோழி பத்தி தெரியாத நண்பர்கள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சந்தையில வருது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படின்னா, அ கிராஸ் கோழிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி நெறைய குடுத்துறாங்க. பக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் பார்த்து சொல்லி இது மாரி வந்து பேசுறதும் பார்த்துருக்குங்க. நாட்டுக்கோழி பத்தி நெறைய நண்பர்களுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில வியாபாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாப நோக்கத்திற்காக இடைவெட்டு கோழி கூட ஒரிஜினல் பெருவெட்டு நாட்டுக்கோழிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இது ஒரிஜினல் இல்லைங்க. இதெல்லாம் கிராஸ் கோழி. இது எதுக்கு இந்த ரேட் குடுத்து வாங்கிட்டுங்கிற மாரி சொல்லி, அவங்க வந்து சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கற மாரிலாம் நெறைய ந அது சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அது மாரி நடக்காதது வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்கட்ட சொல்லி கோழி வாங்குங்க. பக்கமா இருந்தாலும் சரிங்க, இல்ல நம்ம சந்தைக்கு வந்தாலும் சரிங்க. சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிகிட்ட வாங்குறதோட பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கு நான் சொல்றேங்க. வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுக்காரர்கிட்ட நம்ம வாங்கும்போதுனா, கோழி எப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாங்க. கோழி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை இருக்குதா? இல்ல லைனேஜ் உள்ள கோழியா? இல்ல ஏதோ கோழிக்கு எதுவும் நியோ இருக்குதா? என்னங்கிறத பார்த்து, விசாரிச்சு எடுக்கிற மாரி கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நம்ம வியாபாரிகிட்ட எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லாப நோக்கத்தோட எப்படியும் பார்த்தீங்கன்னா, கோழி வித்தா போதுங்கிற மாரி சொல்லி, இல்ல இது நல்ல கோழி தாங்க. நோவு எதுவும் இல்லைங்க. விலை நல்லா வரும். அப்படி இப்படின்னு சொல்லி கூட விக்கிறத மாரி நம்ம பார்த்துருக்கிறோம். அது மாரி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சந்தையில வியாபாரிகளோட நம்ம கோழிக்கடையிலயே எடுக்கும்போதுனா, பெஸ்ட்டுன்னு என்னோட கருத்துல நான் சொல்றேங்க. கசாப்புக்கு வாங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க சந்தைக்கு வந்து கூட எடுத்துக்கலாங்க. சந்தைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம், சரிங்க. இல்ல சந்தைக்கு வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க நெறைய வியாபாரிங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எடுத்துக்கலாம் சரிங்க. இல்ல சந்தைக்கு வந்து நெறைய நண்பர்கள் நம்ம சந்தையில வந்து குடுக்கறதையும் கூட பார்த்துருக்கிறேங்க. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோ, 4 கிலோ சைஸ்ல கூட சேவல் இருக்கு. 5 கிலோ, 5 1/2 கிலோ சைஸ் கூட சேவல் இருக்குது. அதெல்லாம் எப்படிங்க அந்த சைஸ்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் வருது இல்லைங்களா? அதெல்லாம் சரியா பரவலாத சேவலு. ஏதோ ஒரு குறைபாடு உள்ள சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கறிக்காகவும் குடுத்துர்றாங்க. அந்த சேவலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ, 4 1/2 கிலோ, 5 கிலோ, 5 1/2 கிலோ சைஸ் கூட சேவல் இருக்குது. அது மாரி சேவல் வேணுனா கூட 5 கிலோ சைஸ்ல 4 கிலோ, 4 1/2 கிலோ சைஸ்ல சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு எடுத்துக்கலாங்க. இல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ, 2 கிலோ சைஸ்ல வேணுங்க. எனக்கு வாரம் ஒரு 50 கிலோ வேணும், ஒரு 100 கிலோ வேணும் அப்படி நெனைக்கிற நண்பர்கள அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அப்படி வேணுங்கிற நண்பர்கள நம்ம சந்தைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாங்க. 200 கிலோ, 300 கிலோ கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில சந்தைக்கு நேரமா வரணுங்க. ஒரு 4, 5 மணிக்குலாம் சந்தையில இருக்கிற மாரி வந்துரணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோழி வரும் எடுத்துக்கலாங்க. வியாபாரிகிட்ட நீங்க ரூ. 10 ரூ. 20 லாபம் குடுத்து எடுத்தாலும் சரிங்க. இல்ல நாம ஏன் லாபம் குடுக்கணும்? இல்ல நேரடியா க கோழி கொண்டு வரண்டியே வாங்கிட்டாலும் சரிங்க. பாருங்க விடை வேணாலும் எடுத்துக்கலாங்க. விடையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரகமுமே இருக்குதுங்க. கொக்கு வேலையிலருந்து எல்லா ரகமும் இருக்குது. அதே மாரி ஃபேன்சி கோழியும் வளர்ப்புக்கு வந்துட்டு இருக்குது. கின்னி கோழிலாம் வருதுங்க. கடக்நாத்து, இது மாரி இடைவெட்ட கோழி, கிரிராஜா இது எல்லாமே வருது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வான் கோழி வருதுங்க. வாத்து குஞ்சு வருது. வான் கோழி பெரிய கோழி வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன வளர்ப்புக்கு சின்ன வான்கோழி குஞ்சுமே சந்தைக்கு வந்துருக்கு. வாரம் வாரம் வந்தீங்கன்னா, நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. அ எத்தன கோழி வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. அதான் நம்ம சொல்றதாங்க. நம்ம யூடியூப் சேனல் பாருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தையில மழைங்க. என்னவோ தெரியல. சனிக்கிழம ஆனா மட்டும் நம்ம சந்தைக்கு மழை வந்துடுது. அதனால தாங்க போன வாரம் வீடியோ போட முடியல. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மழை இல்லைன்னா தொடர்ந்து நம்ம வாரம் நம்ம பதிவு பண்ணிட்டே இருப்போம். நம்ம யூடியூப் சேனல பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும்.